ஒரு குட்டி நாய் பார்த்தீங்கன்னா ரோட்ல அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. கிட்ட போயிட்டு பக்கத்துல இருந்த அண்ணங்கிட்ட என்னண்ணா ஆச்சு அப்படின்னு கேட்டேங்க. தம்பி, ஒரு கார் வேகமா வந்து குட்டி நாயோட மேல ஏறிடுச்சு தம்பி, கால் நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. குட்டி நாய் பார்த்தீங்கன்னா வலியில கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. கைப்பிடிச்சு தூக்குனா பார்த்தீங்கன்னா கடிக்க வருதுங்க. ஒரு துணியை போட்டு சுற்றி அதை அப்படியே ஒரு கட்டைப்பைக்குள்ளே போட்டு அதை பெட் கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. இந்த குட்டி நாயை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சுங்க. நான் நினச்சிருந்தா அந்த குட்டி நாயை விட்டுட்டு அப்படியே கடந்து போயிருக்க முடியுங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த குட்டி நாயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம திருவள்ளூரில் அனிமல் ரெஸ்கியூ பண்ணுறவங்க யாராவது இருந்தால் கால் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி நாயோட வாயை முதல்ல கட்டிக்கிட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலில் அடிபட்டிருக்கு, உடைஞ்சிருக்கா என்னன்ட்டு செக் பண்ணாருங்க. ஆன்டிபயோட்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊசியும் போட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி நாயை என்னோட இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. குட்டி நாய்க்கு பால் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டேங்க. ரெஸ்கியூ பண்ணி வளர்க்குறவங்க யாராவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள்.